நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, என்ன செய்தார் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த சீரீஸில் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 9 மற்றும் 10வது சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது என்ன, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, ஒரு எலெக்ஷன் டைமே முடிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா 2026க்கான எலெக்ஷன் அப்படின்றது வர இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போன எலெக்ஷனில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டுச்சா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 9வது தொகுதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மாதவரம் தொகுதி அப்படின்னே சொல்லலாம். ஸோ மாதவரம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏவா சுதர்சனம் இருக்கார் இல்லையா, அவர் தான் இருக்காரு. மாதவரம் தொகுதியினுடைய ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4,33,883 ஓட்டுகள் அப்படின்றது 2021 காலகட்டத்தில் இருந்துச்சு. ஸோ அதில் ஆண்களுடைய ஓட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2,16,086 ஓட்டும், பெண்களுடைய ஓட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2,17,719 ஓட்டுகள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மீதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் பாலினத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஓட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு பார்க்கும்போது புழல் ஏரி, சோழவரம் ஏரி, அதை தாண்டி வந்துட்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகம், புழல் மத்திய சிறை, மாதாவரம் பால் பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் மாதாவரம் தொகுதியில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 100கணக்கான அரிசி ஆலைகளும் வந்துட்டு மாதவரம் தொகுதியில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாதவரம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரிசி ஆலைகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது இருக்கு இல்லையா, ரொம்ப அதிக அளவில் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுகள் அப்படின்ற தாண்டின அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாதவரத்துல அத்தனை அரிசி ஆலைகள் அப்படின்றது இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த அரிசி ஆலைகளுக்கு வரக்கூடிய அந்த லாரி போக்குவரத்து இருக்கு இல்லையா, அதனால அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவிலான போக்குவரத்து இடையூறுகள் அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த போக்குவரத்து இடையூறு காரணமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னை சிட்டியில் வந்துட்டு பல தொகுதிகள்லையுமே நம்ம இந்த பிரச்சனை அப்படின்றத தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். முன்னாடி பேசின 8 தொகுதியில் குறைஞ்சது ஒரு 6 தொகுதியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த போக்குவரத்து பிரச்சனை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது கன்ஃபார்மாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்குன்றம் ஜிஎன்டி சாலை இருக்கு இல்லையா, அங்கே வரக்கூடிய இந்த ஆலைகளுக்கு வரக்கூடிய லாரிகள்னால அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது இந்த தொகுதியில் தீர்க்க முடியாத பிரச்சனையா இன்னை வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாதாள சாக்கடை மாதிரியான திட்டங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய திருவொற்றியூர் தொகுதியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அப்படின்றது 2 தொகுதிக்குமே ரொம்ப காமனாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 10வது தொகுதியாக இருக்கக்கூடிய திருவொற்றியூர் தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏவா KP சங்கர் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த தொகுதியினுடைய ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,94,618 ஓட்டுகள் அப்படின்றது இருக்கு. அதில் ஆண் ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,45,522 ஓட்டுகளும், பெண் ஓட்டுகள் 1,48,961 வாக்குகளும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த திருவொற்றியூர் தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, சென்னை உர தொழிற்சாலை, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், அது மட்டும் இல்லாமல் சென்னை துறைமுகத்துக்கு போகக்கூடிய அந்த வழித்தடம் இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம மாதாவரத்தில் சொன்ன மாதிரியே இந்த சென்னை துறைமுகத்துக்கு போகக்கூடிய வழிகளில் வந்துட்டு அதிக அளவிலான லாரிகளுடைய போக்குவரத்து அப்படின்றது அதிகமாக இருக்கு. ஸோ மாதவரம் அண்ட் திருவொற்றியூர் இந்த 2 தொகுதியுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான சிமிலாரிட்டிஸ் இருக்கு இல்லையா. ஸோ வெவ்வேறு பிரச்சனைகள் அப்படின்றது வந்துட்டு இருந்தாலும் கூட அதை தாண்டி பல ஒருங்கிணைந்த பிரச்சனைகள் அப்படின்றதும் இந்த தொகுதிகளில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம அந்த தொகுதியில் என்ன சொன்னோமோ அதே பிரச்சனைகள் தான் இங்கேயுமே பெரிய அளவில் பேசப்படுது. ஏன்னா இந்த போக்குவரத்து வசதி அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மருத்துவ வசதிக்காக போகிறவங்களா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்துட்டு பல பேர் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம பார்க்கும்போது இந்த போக்குவரத்து வசதி அப்படின்றதே ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இந்த தொகுதி மக்கள்னால வைக்கப்படுது. இதை சீர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தேர்தல்களாக பல வருஷங்களாக அந்த மக்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பெரிய பெரிய அளவிலான வாக்குறுதிகள் அப்படின்றத நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இந்த போக்குவரத்து இடையூறுகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கான
ஏற்பாடுகளை இனி வரக்கூடிய எம்எல்ஏக்கள் செஞ்சாங்கன்னா அது ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த பாதாள சாக்கடை திட்டம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுவுமே வந்துட்டு பார்த்தோம்னா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் ஏன் வந்துட்டு இந்த திட்டம் நிப்பாட்டப்பட்டிருக்கு, எதனால் வந்துட்டு இதை 10 வருஷமாக வந்துட்டு அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்க, ஏன் இது அடுத்த கட்டத்துக்கு போகலை அப்படின்ற கேள்விகள் பலருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. என்னதான் பிரச்சனை, ஆரம்பிச்சது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு திட்டத்தை முடிக்க 10 வருஷம் ஆயுமே ஏன் முடிக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்குள்ளேயுமே சுத்திக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி திருவொற்றியூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே இந்த குடிநீர் பிரச்சனை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பல வருஷங்களா நீடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு எலெக்ஷன் டைம் அப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா மக்கள் இந்த 3 கோரிக்கைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கோரிக்கையா வைக்கிறாங்க. சாலையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து இடையூறு இருக்கக்கூடாது, இந்த பாதாள சாக்கடை திட்டம் அப்படின்றத வந்துட்டு ஆரம்பிச்சதை முழுசா முடிவடைச்சு கொடுங்க, குடிநீருக்கான ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை என்னதான் டெவலப் ஆயிடுச்சு, சென்னை வந்துட்டு பெரிய சிட்டி, சென்னை நல்லா டெவலப்மெண்ட்ல இருக்கு அப்படின்லாம் சொன்னாலும் கூட இன்னும் பல தொகுதிகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குடிநீருக்கு ஏற்படக்கூடிய தட்டுப்பாடுகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய அளவில் இருக்கு. இன்னும் டேங்கர் லாரிஸ் வச்சு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிலைமை அப்படின்றது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு சக மனுஷனுக்கு மிக அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய தண்ணிக்கான ஏற்பாடுகள் அப்படின்றதையாவது இனி வரக்கூடிய எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்களுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சீரியஸனுடைய நோக்கமே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் திருவொற்றியூர் ஆர் மாதாவரம் தொகுதியில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, லாஸ்ட் எலெக்ஷனில் உங்கள் எம்எல்ஏ உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா, மீண்டும் சுதர்சனம் அண்ட் KP சங்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க எலெக்ஷனில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிறுத்தப்பட்டால் உங்களுடைய வாக்கு அவங்களுக்கு விழுகுமா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு தொகுதி இன்னொரு எம்எல்ஏவோட சந்திக்கலாம். தட பை பை.